வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பராசக்தி மூவி பார்த்தாச்சு. இது எப்படி இருக்குது, பார்க்கலாமா என்னென்னு சொல்ல போகிறோம். ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியை திணிக்கிறத எதிர்க்கிறது. இந்திய எதிர்க்கிறது இல்லை, இந்திய திணிக்கிறது எதிர்க்கிறது. 1960 அது எப்போ போராடினாங்க எப்படின்னா கதை. இதில் நம்ம சிவகார்த்திகேயன் பிரித்து மேஞ்சிருக்காருங்க. அவரோட ஆக்டிங் வேறு லெவலு, ஆக்டிங் ஸ்கோர் நல்லா பண்ணுறாரு, நல்லா நடிச்சிருக்காருங்க. நம்ம ரவி மோகன் அரக்கன்மா நடிச்சிருக்காருங்க. அவர் இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை. நீங்கள் போய் பாருங்கள், அவர் எப்போ நடிச்சிருக்காருன்னா நீங்களே வியப்பாவீங்க. அப்புறம் இந்த சிவகார்த்திகேயனோட தம்பி கேரக்டர் தான் அதர்வா. நம்ம கதையை சொல்லணும்ல, நீங்கள் பார்த்துக்குங்க, ஸ்கிப் பண்ண பாருங்கள். சிவகார்த்திகேயனோட தம்பி தான் அதர்வா. இவர் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த எதிர்ப்பார். அப்போ அவங்க ஃப்ரெண்டு இறந்துருவார். அதனால் இவர் விட்டுட்டு திரும்ப வேலை கிடச்சிட்டு போயிடுவார். என்ன வேலை நினைக்காதீங்க, இந்த வேலை ட்ரெயினுக்கு கறி அள்ளி போடுற வேலை, அதுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்க தம்பி 5 வருஷம் 1965 அவங்க தம்பி இருக்கார்ல, அதில் அவங்க தம்பி அவர் வந்து அப்போதைக்கு தீவிரமாக போராடுவார். அப்போ அந்த தான் ஜாயின் பண்ணுவாங்க கதை. அப்படியே நல்லாயிருக்கும். அப்படியே கொடூரமாக நடிச்சு அதர்வால பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவர் படம் நடிச்சதுல இது ஒரு பரதேசிக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பரதேசி போட்டி போட முடியாது, பரதேசிக்கு அப்புறம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ரவிமோகன் வில்லன் கேட்டு அடுத்தடுத்து வில்லன் வாய்ப்பு அதிகமாக வரும். கொடூரமாக நடிச்சிருக்காருங்க. அப்புறம் நம்ம அண்ணா நினைவு கூறுவாங்க, அதில் வந்து அண்ணாவுக்கு பதில் சேத்தன் சார் இருக்கார்ல, அவர் வந்து கொடூரமாக நடிச்சிருக்காரு. சுதா கொங்கரோட மேம் வந்து சரியான டைரக்ஷனு. புறநானூறு கதை தான் இதில் இருக்குது. ஆனால் இந்த சிவகார்த்திகேயன் இந்த படையில் வந்து அந்த படத்தோட அந்த படை பேர் வந்து புறநானூறு படைன்னு வச்சுருப்பாங்க. படம் உண்மையிலே ஓவரால் வேறு லெவலு. அதுக்கப்புறம் பேசில் ஜோசப் கேரளா அவர் வந்திருப்பார். அப்புறம் ராணா இருக்கார்ல, பாகுபலி ராணா, அவர் உள்ளே வந்திருக்காரு. படம் உண்மையிலே முதல் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இப்படி கதை ஏறும், மெதுவாக ஏறி ஒரு பீக் அடிக்கும் மாதிரி. அதுக்கப்புறம் நிற்கவே நிற்காது, கிளைமேக்ஸில் தான் போய் முடியும். இப்படி லவ் போர்ஷன் வரும் சிவகார்த்திகேயன், அது ஸ்ரீல, அது கொஞ்சம் இடையில நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும். படம் அங்கே சிவகார்த்திகேயன் நடிப்பெல்லாம் அப்படியே பிச்சு உதறிட்டார். ரவிமோகன் சொல்லிட்டேன். சுதா கொங்கர் டைரக்ஷன் அது நல்லா இருந்துச்சு. 5க்கு 4.5 தரலாம், அந்த மாதிரி படம். உண்மையிலே FTFs பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு தேட்டருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அருமையான படம். நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா ரிவ்யூ வரும், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரவிமோகன் வந்து துப்பாக்கி கேந்திராவே அப்படியே பயப்படுறாங்க. அப்படியே உள்ளே போய் நம்மளே ஒரு அடிக்கணும் போல் தோணும். அந்த மாதிரி கொடூரமாக இருந்துச்சுங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். சரி, நாளைக்கு அடுத்து பார்ப்போம்.